நான் அமைதியாக அமர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தேன். எனக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண் பைத்தியம் பிடித்தவள் போல கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் அழுது கொண்டிருந்தாள். எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்று என் கையை பிடித்து கெஞ்சத் தொடங்கினாள். என்னால் எப்படி அவளுக்கு உதவி செய்ய முடியும்? ஏனென்றால் நான் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருந்தேன் என்று ஊரில் பொய்ப்புரளி பரப்பியவள் அவள்தான். அவள் வேறு யாருமல்ல, என் சொந்த தங்கைதான். என் பெயர் சந்தியா. என் தங்கையின் பெயர் சுவாதி. நான் அவளை விட 8 வயது மூத்தவள். எங்களுக்கு சகோதரர்கள் யாரும் இல்லை. அவள் பிறக்காத போது நான் என் பெற்றோரின் ஒரே செல்லப்பிள்ளையாக இருந்தேன். அதனால் அவர்கள் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார்கள். அவள் பிறக்கவிருந்தபோது இந்த முறை ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்று குடும்பத்தில் உள்ள அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பெண் குழந்தை பிறந்தது. அத்தோடு என் அம்மாவுக்கு உடம்பில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால் இனிமேல் குழந்தை பிறக்காது என்ற செய்தியையும் மருத்துவர் கூறினார். இதனாலோ என்னவோ அப்பாவிற்கு சுவாதி மீது அந்த அளவுக்கு பாசமில்லை. அம்மாவிற்கும் அப்படியே. அதை அவளும் புரிந்து வைத்திருந்தாள். ஆனால் அவள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக நான் அவள் மீது அதிக அக்கறை காட்ட முயன்றேன். ஆனால் அவளோ என்னை வெறுத்தாள். அந்த வெறுப்புக்கும் அன்புக்கும் இடையே நாங்கள் 2 சகோதரிகளும் வளர்ந்து பெரியவர்களானோம். சுவாதி உறவினர்கள், நண்பர்கள், பள்ளி, கல்லூரி என எல்லா இடங்களிலும் என் பெயரை கெடுக்கவே முயற்சி செய்தாள். எந்த அளவுக்கு என்றால் என் பெற்றோரின் பார்வையிலும் என்னை கெட்டவளாக காட்ட முயன்றாள். ஒரு நாள் அவள் அம்மாவிடம் சென்று, அக்கா ராத்திரியில் யாரிடமோ போனில் ரகசியமாக பேசுகிறாள் என்று பொய் சொல்லி அதையே மீண்டும் மீண்டும் நச்சரித்து கொண்டிருந்தாள். யாருடைய மனதிலாவது சந்தேகத்தை விதைத்து விட்டால் சந்தேகம் வரத்தானே செய்யும். ஒரு நாள் இரவு நான் என் அறையில் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தேன். நாள் முழுவதும் வேலை செய்ததால் மிகுந்த சோர்வாக இருந்தது. திடீரென என் அம்மா போர்வையை இழுத்து, நீ போனில் ராத்திரி யாரிடம் பேசுகிறாய் என்று கோபமாக கேட்டார். நான் அப்படியே அதிர்ந்து போனேன். என் கண்களிலும் தூக்கமும் ஆச்சரியமும் கலந்திருந்தன. நான் யாரிடமும் பேசவில்லை அம்மா என்றேன். ஆனால் அவர் அமைதியாகாமல் என்னை நம்பாதது போல பார்த்து கொண்டே இருந்தார். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் நான் எதிர்த்து எதுவுமே பேசவில்லை. இப்போது வீட்டில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என் மீது சந்தேகம் கொள்ளத் தொடங்கினார்கள். என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்ததில்லை. ஆனால் சுவாதியின் பேச்சுக்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டன. அவள் எப்போதும் எனக்கு எதிராக ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். பிறகு அவளே எல்லோர் முன்னாலும் நல்லவள் போல நடந்து கொள்வாள். சமையல் நான் செய்வேன். ஆனால் பாராட்டு அவளுக்குத்தான் போகும். வீட்டில் ஏதாவது பொருள் வீணாகிவிட்டாலோ அல்லது உடைந்தாலோ அந்த பழி என் மீதே வந்து விழும். அவள் என் தங்கைதானே, சின்ன பொண்ணு, ஒரு நாள் புரிந்து கொள்வாள் என்று மட்டுமே நான் நினைத்து கொள்வேன். அதனால் எல்லா விஷயங்களையும் சகித்து கொண்டே இருந்தேன். இப்படியே காலம் கடந்தது. பிறகு ஒரு நாள் எங்கள் 2 சகோதரிகளுக்கும் திருமணம் நிச்சயம் செய்ய போவதாக தெரிந்தது. எனக்கு மூத்தவனுடனும் சுவாதிக்கு இளையவனுடனும் திருமணம். இந்த 2 சகோதரர்களும் ஒரே வீட்டில்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் நடுவில் ஒரு சுவர் இருந்தது. 2 சகோதரிகளும் ஒன்றாகவே ஒரே குடும்பத்தில் இருப்பீர்கள், அது நல்லதுதான் என்று அம்மா கூறினார். அவள் என் கூட பிறந்த தங்கையாக இருந்தும் எனக்கு நல்ல சகோதரியாக நடக்கவில்லையே. இனி எனக்கு அவள் என்ன துணையாக இருக்கப் போகிறாள் என்று என் மனதில் அமைதியாக நினைத்து கொண்டேன். இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொண்டேன். எனக்கு வரப்போகும் கணவர் பெயர் விக்ரம். சுவாதிக்கு வரப்போகும் கணவர் பெயர் சுரேஷ். திருமண ஏற்பாடுகளிலும் சுவாதி ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடன் போட்டியிட முயன்றாள். விக்ரம் மற்றும் சுரேஷுக்கு பெற்றோர் இல்லை. அவர்களுக்கு ஒரு மூத்த அக்கா இருந்தார். அவர் வெளிநாட்டில் வசித்து வந்தார். அவர் தற்போது தம்பிகளின் திருமணத்திற்காக ஊருக்கு வந்திருந்தார். தன் 2 தம்பிகளுக்கும் நல்லபடியாக திருமணம் செய்து வைக்க விரும்பினார். எனக்கு வர இருந்த கணவர் ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை செய்தார். தங்கையின் வருங்கால கணவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். பார்க்க போனால் எங்கள் 2 சகோதரிகளின் வாழ்க்கையும் அந்த 2 சகோதரர்களுடன் ஒன்றாக இணையப் போகிறது என்பது அனைவருக்கும் நல்ல சம்பந்தமாக தோன்றியது. நான் அமைதியாக என் கடமையை செய்து வந்தேன். ஆனால் சுவாதிக்குள் பொறாமை நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது. அவள் ஒவ்வொரு விஷயத்திலும் போட்டியிட்டாள். எனக்கு தேர்ந்தெடுக்கும் புடவையை விட விலை உயர்ந்த புடவையை தான் அவள் பிடிவாதமாக வாங்குவாள். எனக்கு கொடுக்கப்படும் நகைகளை விட சிறந்த அதிக எடையுள்ள நகைகளை கேட்பாள். அவள் என்னை விட எந்த விதத்திலும் குறைந்தவள் இல்லை அல்லது என்னை விட வசதியானவள் என்பதை எப்போதும் நிரூபிக்கவே விரும்பினாள். நான் அவளுடன் சண்டையிட்டதில்லை. நான் பேசினால் விஷயம் மேலும் பெரிதாகும் என்று எனக்கு தெரியும் என்பதால் அமைதியாக இருந்தேன். அதனால்தான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தேன். ஆனால் குடும்பத்தினருக்கும் இப்போது அவளுடைய பிடிவாத குணம் மற்றும் நடத்தையை உணரத் தொடங்கினர்.
வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த அவர்களின் மூத்த அக்காவும் சுவாதியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த பெண் ஏன் எப்போதும் அக்காவுடன் இப்படி போட்டி போடுகிறாள் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். மாப்பிள்ளை வீட்டு அக்காவின் கவனம் என் பக்கமே அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவர் எங்களை துணிக்கடைக்கும் நகைக்கடைக்கும் அழைத்துச் செல்லும்போது எல்லாவற்றையும் மிக அருகில் இருந்து கவனித்தார். நீ மிகவும் அமைதியாக இருக்கிறாய் சந்தியா, ஆனால் உன் மனம் சுத்தமானது. நீ எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறாய் என்று அவர் அடிக்கடி எனக்கு அறிவுரை கூறுவார், பாராட்டுவார். திருமண நாளும் வந்தது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான நிம்மதியும் பதற்றமும் ஒன்றாக இருந்தன. நான் கண்ணாடியின் முன் நின்று பட்டுப்புடவையில் என்னை பார்த்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு பெண்ணும் ஆவலோடு எதிர்பார்க்கும் அந்த கல்யாண நாள் என் கண் முன்னே இருந்தது. ஆனால் இனி வாழ்க்கை மாறப்போகிறது என்ற ஒருவித பயமும் அழுத்தமும் எனக்குள் இருந்தது. மேக்கப் விஷயம் வந்தபோது நான் ஒரு சாதாரண பியூட்டி பார்லரில் 8000 ரூபாய்க்கு மேக்கப் செய்து கொண்டேன். சுவாதி அதற்கு முன்பே தான் மலிவான பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் என்று கூறியிருந்தாள். அவள் பெரிய பார்லரில் 30,000 ரூபாய்க்கு மேக்கப் புக் செய்திருந்தாள். என் முகத்தில் மலிவான மேக்கப் பொருட்களை போட முடியாது. 8000 ரூபாயில் என்ன நல்ல அழகு வந்துவிடப் போகிறது என்று அவள் எல்லோர் முன்னிலையிலும் என்னை மட்டம் தட்டி பேசினாள். என் மூத்த நாத்தனாரும் அவள் சொன்னதை கேட்டுவிட்டு, அப்படியா சங்கதி, 2 பேருக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கா, கடைசியில் மேக்கப் எப்படி வருதுன்னு நானும் பார்க்கிறேன் என்றார். அன்றைக்கு எல்லோருடைய பார்வையும் 2 சகோதரிகளுடைய மேக்கப் எப்படி இருக்கப் போகிறது என்பதிலேயே இருந்தது. ஆனால் விதி வேறு மாதிரியாக இருந்தது. என்னுடைய 8000 ரூபாய் மேக்கப் மிகவும் எளிமையாகவும் பார்க்க லட்சணமாகவும் முகத்தில் ஒரு இயற்கை அழகோடும் இருந்தது. என் முகத்தில் இருந்த அந்த அமைதியும் எளிமையும் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. ஆனால் சுவாதியின் ஆடம்பர மேக்கப் ஆரம்பத்திலிருந்தே பார்க்க மிகவும் தடிமனாக இருந்தது. நேரமாக ஆக அது களையத் தொடங்கியது. அவளுடைய முகத்தின் மேக்கப் பேஸ் பாழாக தொடங்கியது. அவள் அதை திரும்ப திரும்ப சரி செய்ய முயன்றாள். ஆனால் அதை சரி செய்ய அது இன்னும் மோசமாகி கொண்டே போனது. நாங்கள் எங்களுடைய கணவர்களிடம் போனபோது சுவாதியின் மேக்கப் மொத்தமாக கலைந்து போயிருந்தது. அவளும் பார்க்க களைப்பாக தெரிந்தாள். நானோ எளிமையாகவும் மன அமைதியோடும் இருந்தேன். விக்ரம் என்னை பார்த்து ஒரு சின்ன சிரிப்போடு வரவேற்றார். மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் அவர் என்னை அவர் பக்கத்தில் அமர வைத்தார். எனக்கு முன்னால் ஒரு சின்ன பரிசை எடுத்து வைத்து, இது உனக்காக என்னுடைய அன்பு பரிசு என்றார். பிறகு யதார்த்தமாக, இனி இந்த வீடும் உன்னுடையதுதான். உனக்கு ஏற்ற மாதிரி நீ இதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். நான் அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் நாம் 2 பேரும் சேர்ந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக பார்த்து கொள்ளலாம் என்றார். அவருடைய அந்த எளிமை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என் வாழ்க்கையில் இனிமேல் நிம்மதி வரும் என்று அன்றைக்குத்தான் நான் முதல் முறையாக உணர்ந்தேன். அவர் மிகவும் சாதாரண மனிதர். அவர் என்னிடம், நான் இதுவரைக்கும் தனியாகவே வாழ்ந்தவன், அதனால் எனக்கு ஆடம்பரமாக வாழ தெரியாது. நல்ல சாப்பாடு இருந்தாலும் சரி, சுமாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, நாம் சேர்ந்து வாழ்வோம் என்றார். அவருடைய வார்த்தைகள் என் மனதிற்குள் பெரிய ஆறுதலாக இருந்தது. இன்னொரு பக்கம் சுவாதி அம்மாவுடன் உட்கார்ந்திருந்தாள். அவள் கோபமாக இருந்தாள். அவள் அம்மாவிடம், என் புருஷன் என்னிடம் ரொம்ப விசித்திரமான கேள்விகளை கேட்கிறார். கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு யாராவது லவ்வர் இருந்தாங்களான்னு கேட்கிறார் என்றாள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அம்மா, ஒருவேளை அவர் விளையாட்டாக கேட்டிருப்பார் என்றார். ஆனால் சுவாதி கோபமாக, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, அவர் சந்தேகப்பட்டுத்தான் கேட்கிறார். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்றாள். அவளுடைய மூத்த நாத்தனார் அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். அவன் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் அப்படி கேட்டிருப்பார் என்றார். ஆனால் சுவாதி எல்லா விஷயங்களையும் சண்டையாகவே மாற்றினாள். இப்படியே அந்த நாளும் கடந்து போனது. நாங்கள் எங்களுடைய புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்தோம். விக்ரமின் அக்கா சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வெளிநாட்டிற்கே கிளம்பி போய்விட்டார். வீட்டில் இப்போது நாங்கள் 2 சகோதரிகளும் தனித்தனி வீட்டிற்கு தலைவிகளாக ஆனோம். ஆனால் ஒரே சுவருக்கு இருபுறமும் 2 வித்தியாசமான வாழ்க்கைகள் தொடங்கின. எனக்கு ஒரே ஒரு தோழிதான் இருந்தாள். அவளும் தன் கணவருடன் வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருந்தாள். திருமணம் முடிந்து 1 வாரம் கழித்து அவள் ஊருக்கு வந்தபோது தெரியாமல் நேராக சுவாதியின் வீட்டிற்குள் போய்விட்டாள். அவளுக்கும் சுவாதியை தெரியும் என்பதால் அவளிடமும் நலம் விசாரித்தாள். பொதுவாக யாராவது தெரியாமல் ஒருவர் வீட்டிற்கு போய் அங்கே தெரிந்தவர்கள் இருந்தால் உடனே எழுந்து வந்து விட மாட்டார்கள் அல்லவா? அதனால் அவள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாள்.
பிறகு சிறிது நேரம் கழித்து அவள் என் வீட்டிற்கு வந்தாள். அவளுடைய கையில் நிறைய பொருட்கள் இருந்தன. எனக்காக அன்போடு நிறைய பரிசுகள் வாங்கி வந்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நாங்கள் இருவரும் கட்டிப்பிடித்து கொண்டு நீண்ட நேரம் பேசினோம். அவள் என்னிடம், நான் தெரியாமல் உன் தங்கை வீட்டிற்கு போய்விட்டேன். அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவளிடம் பேசிக்கொண்டு இருந்தேன் என்றாள். நான் சிரித்து கொண்டே, அதில் என்ன இருக்கு, அது அவளுடைய வீடுதானே, நீ தாராளமாக போகலாம் என்றேன். அதற்கு அவள், ஆமாம், ஆனால் அங்கே இருக்கின்ற சூழ்நிலை எனக்கு ஏதோ விசித்திரமாக தெரிந்தது என்றாள். என் அறையை சுற்றி பார்த்து கொண்டே, அவள் வீட்டில் பொருட்கள் எல்லாம் மிக விலை உயர்ந்ததாக ஆடம்பரமாக இருக்கிறது. ஆனால் உன் வீட்டில்தான் நல்ல நிம்மதியும் சுத்தமும் இருக்கு. பாரு, இப்பவே மதிய நேரமாக போகுது. அவள் இன்னும் தூங்கி எழுந்திருக்கவே இல்லை என்றாள். நான் மெதுவாக, அது அவளுடைய பழக்கம், இதில் நான் எதுவும் சொல்வதற்கில்லை என்றேன். பிறகு நான் அவளுக்கு என் திருமண புகைப்படங்களை காட்டினேன். அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டாள். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிறகு அவள் கிளம்பினாள். போகும்போது அவள் ஒரு வார்த்தை சொன்னாள். அது அப்போது என் மனதில் ஆழமாக பதியவில்லை. அவள் சொன்னாள், சந்தியா, அவள் உன்னுடைய கூட பிறந்த தங்கையாக இருக்கலாம். ஆனால் இனிமேல் அவள் உன் தங்கையாக பார்க்க மாட்டேன். உன்னுடைய குழந்தையாளாகத்தான் பார்ப்பேன். உறவுகளின் பெயர்கள் மாறும்போது மனிதர்களின் உணர்வுகளும் மாறிவிடும் என்றாள். அந்த நேரத்தில் நான் அவளுடைய பேச்சை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் எனக்கு அதன் உண்மையான அர்த்தம் புரிய தொடங்கியது. எங்கள் இருவர் வீட்டிலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாக தொடங்கின. இப்போது 2 வீடுகளுக்கும் இடையே சில விஷயங்கள் பொதுவாக இருந்தன. தண்ணீர் தொட்டியும் மின்சார மீட்டரும் ஒன்றுதான். கல்யாணத்திற்கு முன்னால் 2 சகோதரர்களும் கரண்ட் பில்லை சமமாக பிரித்து கட்டிக்கொள்வார்கள். ஆனால் இப்போது சூழ்நிலை மாறிவிட்டது. சுவாதி தன் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் முன்பை விட பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டாள். தண்ணீரை எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக வீணாக்கினாள். இதனால் கரண்ட் பில் எகிரி கொண்டே போனது. அதை பற்றி அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. அது பக்கத்து வீட்டையும் பாதிக்கும் என்ற எண்ணம் அவளுக்கு வரவில்லை. அவளுடைய கணவர் சுரேஷின் மாத சம்பளம் 60,000 ரூபாய். ஆனால் என் கணவர் விக்ரமின் சம்பளமோ வெறும் 25,000 ரூபாய் மட்டும்தான். இந்த சம்பள வித்தியாசத்தாலேயே எங்களுக்கு குடும்ப செலவுகளை சமாளிப்பது ஏற்கனவே கஷ்டமாக இருந்தது. இதில் இந்த பொதுவான செலவுகளும் அதிகரித்து கொண்டே போயின. அவர்கள் அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்டார்கள். பீட்சா ஆர்டர் செய்தார்கள். ஷாப்பிங் என்று தங்கள் புதிய வாழ்க்கையை ஆசை தீர கொண்டாடினார்கள். அவர்கள் ஹனிமூன் கூட போய் வந்துவிட்டார்கள். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கவில்லை. நான் ஒரு நாளும் என் கணவரிடம் இதை பற்றி புகார் சொன்னதில்லை. எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே சகித்து கொண்டேன். ஒரு நாள் விக்ரம் அமைதியாக என்னிடம் வந்தார். என் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தார். அவருடைய கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சியான கேள்வி இருந்தது. அவர் மெதுவாக, என்னால் உன்னை ஹனிமூன் கூட கூட்டி போக முடியவில்லை சந்தியா. உன் தங்கை போய் வந்திருப்பாள். அதை பற்றி உன்னிடம் கதையாக சொல்லியிருப்பாள். உன் மனதும் அதை எதிர்பார்த்திருக்கும் இல்லையா என்றார். நான் அவருடைய கையை இன்னும் பலமாக பற்றி கொண்டு, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லைங்க. அங்கேயும் நான் உங்கள் கூட தான் இருந்திருப்பேன். இங்கேயும் உங்கள் கூட தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையே உங்கள் கூட தானே தொடங்கியிருக்கு. எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஹனிமூன் தான் என்றேன். என் பேச்சை கேட்டு அவருடைய கண்கள் கலங்கின. தலையை குனிந்து கொண்டு, உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு எப்படி கிடைத்தாள் என்று தெரியவே இல்லை. நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ அதற்குத்தான் நீ எனக்கு கிடைச்சிருக்க என்றார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அமர்ந்திருந்தோம். அந்த நொடியில் உலகத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியும் எங்களுக்குள் இருப்பது போல இருந்தது. திருமணமாகி 2 மாதத்திலேயே நான் அம்மாவாக போகும் மகிழ்ச்சியான செய்தியை அவரிடம் சொன்னேன். அதை கேட்டதும் அவர் முகத்தில் வந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவர் என்னை மிகவும் பத்திரமாக பார்த்து கொண்டார். எப்போதும் என் அருகிலேயே இருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் சுவாதி வீட்டில் இன்னும் அப்படி எந்த நல்ல செய்தியும் இல்லை. அவர்கள் வீட்டு சூழ்நிலை எப்போதும் போலத்தான் இருந்தது. கூடவே பொறாமையும் போட்டியும் இன்னும் அதிகமாகி இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. கடவுள் எனக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை கொடுத்தார். ஒரு பையன், ஒரு பெண். அன்று என் குழந்தைகளை முதல் முறையாக கைகளில் ஏந்திய போது என் கண்களில் இருந்த கண்ணீர் கொட்டியது. வீடு சிறியது, வசதிகள் குறைவுதான். ஆனால் மகிழ்ச்சி கடலளவு இருந்தது. அந்த 2 குழந்தைகளையும் வளர்ப்பது சாதாரண விஷயமாக இல்லை. இரவெல்லாம் தூங்காமல் கழிக்க வேண்டியிருந்தது. செலவுகளும் கூடின. இருந்தாலும் எங்களிடம் எந்த புகாரும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டோம். எங்களிடம் ஆடம்பரம் எதுவும் இல்லை என்றாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம்.
அதுவே எங்களின் ஆகப்பெரிய பலமாக இருந்தது. இதற்கிடையில் என் காதுகளுக்கு ஒரு செய்தி வந்தது. என் தங்கை சுவாதி மற்றவர்களிடம் திருமணமாகி இன்னும் 1 வருடம் கூட சரியாக ஆகவில்லை. அதற்குள் 2 குழந்தைகள் பெத்து வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தையோடு இருந்திருப்பாளோ? எனக்கு என்னவோ இதில் ஏதோ தப்பா இருக்கும்னு தோணுது என்று ஊரெல்லாம் பேசித் திரிந்தாள் என்று தெரிந்தேன். இதை கேட்டதும் என் நெஞ்சுக்குள் நான் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்திருந்த பழைய வலி மீண்டும் தலை தூக்கியது. ஏனென்றால் அவள் என் நடத்தையின் மீது பழி போடுவது இது முதல் முறை அல்ல. சின்ன வயதிலிருந்தே இதை செய்திருக்கிறாள். ஆனால் இந்த முறை அவளுடைய பேச்சு என் பொறுமையின் எல்லையை தாண்டுவது போல இருந்தது. ஒரு நாள் நான் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். பெரிய அறையில் குழந்தைகளுக்கான பொருட்களை வைப்பதற்கும் சிறிய அறையில் கட்டில் போடுவதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன். இடப்பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் என்பதால் பொருட்கள் எல்லாம் அங்கும் இங்கும் சிதறி கிடந்தன. அந்த வேளையில் இருக்கும்போது திடீரென்று விக்ரமின் அலமாரியிலிருந்து ஒரு கடிதம் என் கையில் கிடைத்தது. நான் சிறிது நேரம் அதை கையில் வைத்து கொண்டு நின்றேன். இந்த காலத்தில் யார் லெட்டர் எழுதுறாங்க என்று என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் ஓடியது. நான் கவனமாக அந்த கவரை பிரித்து படிக்க தொடங்கினேன். படிக்க படிக்க என் கைகள் நடுங்கின. அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது: உன் மனைவி ஒரு ஒழுக்கமில்லாதவள், கெட்ட நடத்தை கொண்டவள். கல்யாணம் அன்னைக்கே அவளை டைவர்ஸ் செய்து துரத்திவிடு. இல்லையென்றால் உன்னை ஊரறிய அசிங்கப்படுத்தி விடுவாள். நான் அவளுடைய காதலன். நீ உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எழுதுகிறேன். என் கைகளிலிருந்து அந்த காகிதம் நழுவி கீழே விழுந்தது. கண்கள் இருண்டது போல இருந்தது. நான் மீண்டும் அந்த வார்த்தைகளை படித்தேன். ஆனால் எத்தனை முறை படித்தாலும் அதே பொய், அதே அசிங்கமான குற்றச்சாட்டுகள். யாராவது அந்த லெட்டரை படித்திருந்தால் அடுத்த நொடியே இந்த திருமண வாழ்க்கையை முடித்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பொய்கள் அதில் இருந்தன. என் ஆத்மாவே நடுங்கியது. நான் அந்த லெட்டரில் இருந்த கையெழுத்தை உற்று பார்த்தபோது அது என் தங்கை சுவாதியின் கையெழுத்து என்பதை உடனடியாக கண்டுபிடித்தேன். அவளுடைய அதே எழுத்து நடை, குறிப்பாக சில எழுத்துக்களை அவள் வளைத்து எழுதும் விதம் எனக்கு நன்றாகவே தெரியும். என் இதயம் வேகமாக துடித்தது. இந்த லெட்டர் எப்படி இங்கே வந்தது என்று யோசித்தேன். என்னை நானே தேற்றிக்கொண்டு விக்ரமிடம் நேராக சென்று கேட்டேன், இது என்ன லெட்டர்? இதை யார் எழுதினது என்றேன். அவர் அமைதியாக என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு நிதானமாக, ஆமாம் சந்தியா, இந்த லெட்டரை உன் தங்கை தான் என்னிடம் கொடுத்தாள். நம் கல்யாணத்தன்று என் கையில் கொடுத்தாள். ஆரம்பத்தில் எனக்கு இது என்னவென்று புரியவில்லை. பிறகு படித்து பார்த்தபோதுதான் எல்லாம் புரிந்தது என்றார். இதை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். இந்த லெட்டரை நீங்கள் கல்யாணத்தை அன்னைக்கே படிச்சிங்களா என்று கேட்டேன். அவர் தலையசைத்து, ஆமாம், அன்னைக்கே படிச்சிட்டேன் என்றார். நான் அதிர்ச்சியோடு, அப்புறம் ஏன் நீங்கள் இதை பற்றி என்னிடம் கேட்கவே இல்லை? என்னோடு இவ்வளவு சாதாரணமாக எப்படி உங்களால் இருக்க முடிந்தது? உங்களுக்கு என் மேல் சந்தேகமே வரவில்லையா என்று கேட்டேன். அவர் ஒரு சின்ன சிரிப்போடு விக்ரம் தொடர்ந்து பேசினார். நான் மனிதர்களை புரிஞ்சிக்க பழகி இருக்கேன் சந்தியா. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு. நான் அந்த லெட்டரை படிச்சுட்டு உன்மேல் கோபப்படலை. உன்னோட நல்ல குணத்தை தான் பார்த்தேன். அந்த அசிங்கமான விஷயத்தை இதோடு முடிச்சிடணும்னு நினச்சேன். அதனால்தான் அந்த லெட்டரை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் என்றார். இதை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. நான் அவரிடம், உங்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் அன்னைக்கே என்னை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க என்றேன். அதற்கு அவர், இருக்கலாம், ஆனால் நான் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோ சந்தியா, உண்மையின் மேல் கட்டப்பட்ட எந்த உறவும் யாரோ ஒருத்தர் சொல்லும் பொய்யால் உடைந்து போகாது என்றார். அந்த நொடியில் என் கணவர் விக்ரம் மேல் எனக்கு இருந்த மரியாதை இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. நான் ஒரு நல்ல கணவனை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு புத்திசாலியான நல்ல குணம் கொண்ட மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று முதன்முறையாக பெருமைப்பட்டேன். ஆனால் இன்னொரு பக்கம் என் மனதில் சுவாதியை பற்றி பெரிய கேள்வி எழுந்தது. அவள் ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தாள்? நான் அவளுக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லையே. அவளை என் கூட பிறந்த தங்கையாகத்தானே பார்த்தேன். பிறகு ஏன் என் மேல் அவளுக்கு இவ்வளவு ஆழமான வெறுப்பு என்று யோசித்தேன். நான் இந்த விஷயத்தை என் அம்மா அப்பாவிடம் சொல்லி அவளை கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் விக்ரம் என்னை தடுத்து விட்டார். அவர் என்னிடம், சந்தியா, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பழைய விஷயம். இதையெல்லாம் நினைச்சு நாம் இப்போ வாழுகிற நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. நமக்கு முன்னாடி வர எல்லா விஷயத்துக்கும் நாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதி இருக்காது என்றார். நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் என் மனதிற்குள் ஒரு பக்கம் வலியும் இன்னொரு பக்கம் விக்ரம் தந்த தைரியமும் இருந்தது.
ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு மிக நெருக்கமான சொந்தங்களே நமக்கு தரும் வழிதான் உலகத்திலேயே பெரிய வழி என்பதை நான் புரிந்து கொண்டேன். நாட்கள் உருண்டோடின. என் குழந்தைகள் இப்போது வளர்ந்து பள்ளிக்கு போக தொடங்கினார்கள். அவர்கள் வீட்டில் ஓடிப்பிடித்து விளையாடுவதும் அவர்களுடைய சிரிப்பு சத்தமும் தான் என் வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை தந்தது. ஆனால் சுவாதி வீட்டில் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. கல்யாணமாகி பல வருடங்களாகிவிட்டதால் சுற்றி இருப்பவர்கள் அவளை பேசத் தொடங்கினார்கள். பிறகு திடீரென்று ஒரு நாள் சுவாதி கர்ப்பமாக இருக்கும் செய்தி வந்தது. அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். அவளுடைய முகமே மாறி போயிருந்தது. அவள் எல்லோரிடமும், எனக்கு யாரோ கண் திஷ்டி வச்சிட்டாங்க, இப்போதான் அந்த திருஷ்டியை கழிச்சேன், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான் அந்த பொறாமை பார்வை பார்த்துருக்காங்க, இப்போதான் கடவுள் என் குறையை கேட்டிருக்கிறார் என்று ஊரெல்லாம் சொல்லி தெரிந்தாள். அவளுக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் யாரோ வைத்த கண் திருஷ்டிதான் காரணம் என்பது போல பேசினாள். உண்மையில் இந்த வருடங்களில் அவளுக்கும் அவளுடைய கணவர் சுரேஷுக்கும் இடையே நிறைய சண்டைகள் நடந்திருந்தன. அவளுடைய கோபமான குணத்தால் குடும்பத்தில் பெரிய விரிசல்களே விழுந்திருந்தன. சுரேஷ் அவளிடம், உனக்கு குழந்தை பிறக்கவில்லை, உன்னிடம்தான் ஏதோ குறை இருக்கிறது என்று அடிக்கடி குத்தி காட்டி பேசினான். இந்த பேச்சுக்கள் அவர்கள் வீட்டு சூழ்நிலையை இன்னும் நரகமாக்கியது. ஒரு கட்டத்தில் அவர்கள் விவாகரத்து வரை கூட போய்விட்டதாக பேசிக்கொண்டார்கள். ஆனால் இப்போது கடவுள் அவளுக்கு குழந்தையை கொடுத்ததால் அவளுடைய குடும்பம் உடையாமல் தப்பியது. இந்த செய்தியை கேட்டபோது, நல்லது, அவளுடைய குடும்பம் தப்பித்ததே, அவளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைத்ததே என்றுதான் நான் மனதார நினைத்தேன். ஆனால் இன்னொரு பக்கம் எங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே போனது. என் கணவரின் கடையில் வியாபாரம் மிகவும் குறைந்து விட்டது. ஆனால் வீட்டு செலவுகளோ கூடிக்கொண்டே போயின. வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக மாறியது. ஒரு நாள் நான் கடைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் தரையில் ஏதோ ஒரு சீட்டு விழுந்து கிடப்பதை கண்டேன். நான் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து என் கணவரிடம் காட்டினேன். அதை பார்த்து அவர், சந்தியா, இது ஒரு லாட்டரி சீட்டு என்றார். நான் ஆச்சரியத்தோடு, இதில் உண்மையிலேயே பரிசு விழுமா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆமாம் விழும், ஆனால் சில நேரங்களில் பரிசு விழாத சீட்டுகளை மக்கள் இப்படி ரோட்டில் தூக்கி போட்டு விடுவார்கள், இதுவும் அப்படி தூக்கி போடப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் என்றார். நான் அந்த லாட்டரி சீட்டை பத்திரமாக எடுத்து அலமாரியில் வைத்தேன். அதை தூக்கி போடுவதா இல்லையா என்று எனக்கே புரியவில்லை. ஆனால் என் மனம் இதை பத்திரப்படுத்து என்று சொன்னதால் அப்படியே வைத்தேன். எங்கள் வீட்டு வறுமை இன்னும் அதிகமாகியது. செலவுகள் அதிகம், வரவோ கம்மி. இந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைகளின் மழலை பேச்சு சிரிப்பும் தான் எங்களின் ஒரே நிம்மதியாக இருந்தது. அதே நேரத்தில் சுவாதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவளுடைய வீட்டில் குழந்தையின் பிறப்பை கொண்டாடுவதற்காக பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். உறவினர்கள், நண்பர்கள் என எல்லோரும் வந்திருந்தார்கள். சாப்பாடு பிரமாதமாக தயாராக இருந்தது. என் குழந்தைகளும் இந்த செய்தியை கேட்டார்கள். என் மகள் மிகவும் அப்பாவித்தனமாக, அம்மா, சுவாதி சித்தில் வீட்டில் பெரிய விருந்து வைக்கிறார்களாமே, நமக்கு கறி சாப்பாடு அனுப்பி வைப்பாங்களா என்று கேட்டாள். நானும் என் மனதிற்குள், அவள் நம்மை மறந்து விட மாட்டாள், நமக்கு கொஞ்சம் சாப்பாடு அனுப்பி வைப்பாள் என்றுதான் நம்பினேன். எங்கள் நிலைமை அவ்வளவு மோசமாக இருந்தது. நான் நினைத்திருந்தால் என் அம்மா அப்பாவிடம் உதவி கேட்டிருக்கலாம். அவர்களும் பெற்ற பெற்றோர் என்பதால் ஏதாவது உதவி செய்திருப்பார்கள். இதற்கு முன்னாலும் அவர்கள் எனக்கு நிறைய செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் சூழ்நிலையும் கஷ்டத்தில்தான் இருந்தது. ஏனென்றால் சுவாதி அவர்களையும் சும்மா விடவில்லை. அடிக்கடி அவர்களிடமிருந்து பணமோ பொருளோ பிடுங்கிக் கொண்டே இருந்தாள். மேலும் என் கணவர் விக்ரம் என்னிடம் தெளிவாக சொல்லியிருந்தார், சந்தியா, நீ என்னை கல்யாணம் செய்து இந்த வீட்டிற்கு வந்து விட்டாய். இனி உன்னை பார்த்து கொள்வது என் பொறுப்பு. நம் குழந்தைகளுக்காக நீ உன் பெற்றோரிடமிருந்து 1 ரூபாய் வாங்கினாலும் அது என் மானத்திற்கு இழுக்கு என்று சொல்லியிருந்தார். அதனால் நான் யாரிடமும் கையேந்தாமல் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தேன். என் கணவர் விக்ரம் மிகவும் சுயமரியாதை உள்ளவர். அவருடைய மரியாதையை குறைக்க நான் விரும்பவில்லை. அதனால்தான் என் பெற்றோர் வீட்டில் எதையும் சொல்வதில்லை. ஆனால் கூட பிறந்த தங்கை வெறும் தங்கை மட்டுமல்ல, அவள் எனக்கு கொழுந்தியால் கூடத்தானே. அவளுடைய கணவர் சுரேஷுக்கு என் கணவரின் கஷ்டமான சூழ்நிலை நன்றாகவே தெரியும். அதனால் அவள் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது உதவி செய்வாள் என்று நான் நம்பினேன். ஆனால் நேரம் கடந்தன. மாலையும் ஆனது. அவளுடைய வீட்டு விருந்தும் முடிந்தது. ஆனால் எங்களை யாரும் கூப்பிடவும் இல்லை. எங்களுக்கென்று ஒரு தட்டு சாப்பாடு கூட அனுப்பியும் வைக்கவில்லை. எங்களை பற்றி விசாரிக்கவும் இல்லை. எங்களுக்கு அதில் எந்த பங்கும் இல்லாதது போலவே அவர்கள் நடந்து கொண்டார்கள். இந்த விஷயம் என் மனதை அதிகமாக காயப்படுத்தியது. இருந்தாலும் நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அவள் தன் சந்தோஷத்தில் பிஸியாக இருக்கிறாள் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொண்டேன்.
ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய அந்த அலட்சிய குணம் என்னோடு மட்டும் நின்று விடவில்லை. அவள் எங்களுக்கிடையேயான தூரத்தை இன்னும் அதிகமாக்கினாள். அவள் என்னை விட்டு தள்ளி போனது மட்டுமில்லாமல் அவளுடைய கணவர் சுரேஷின் மனதிலும் எங்களுக்கு எதிராக பொய்களை வாரி இறைக்கத் தொடங்கினாள். மெல்ல மெல்ல என் கணவர் விக்ரமுக்கும் அவருடைய தம்பி சுரேஷுக்கும் இடையே இடைவெளி அதிகமானது. இதற்கு முன்னால் பாசமாக இருந்த அந்த அண்ணன் தம்பி உறவில் இப்போது அமைதியும் கசப்பும் வந்து சேர்ந்தது. சுரேஷ் இப்போது தன் அண்ணனிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து சிதறுவது போல் இருந்தது. இல்லையென்றால் கல்யாணத்திற்கு முன்னால் என் தம்பி தனக்கு எவ்வளவு உதவியாக இருந்தான் என்பதை என் கணவரே என்னிடம் பெருமையாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் இருவரும் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தார்கள். ஆனால் சுரேஷின் வாழ்க்கையில் சுவாதி வந்த பிறகு எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. இப்போது அவன் முன்பை போல பேசுவதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. அவர்களுக்குள் இருந்த அண்ணன் தம்பி உறவே முடிந்து விட்டது போல இருந்தது. என் தங்கை எப்படிப்பட்டவள் என்று என் கணவருக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். அவர் நல்லவர். பெண்களுக்குள்ளும் நடக்கும் இந்த தேவையில்லாத போட்டியிலும் சண்டை சச்சரவுகளிலும் தலையிட விரும்பாத குணம் கொண்டவர். இல்லையென்றால் திருமணத்தன்றே அவள் கொடுத்த அந்த அசிங்கமான லெட்டர் விஷயத்தை அவர் சும்மா விட்டிருக்க மாட்டார். அவர் தன் பொறுமையால் குடும்பம் பெரிய அளவில் உடையாமல் தடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை நேரம் வீட்டில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. குழந்தைகளுக்கு பசித்தது. என் மனதோ ஒரு பெரிய ஏக்கத்தில் இருந்தது. வேறு வழியில்லாமல் என் சின்ன மகளை சுவாதியின் வீட்டிற்கு அனுப்பினேன். மகளை நோக்கி, அம்மா, நீ சித்தி வீட்டிற்கு போய் வீட்டில் சமையல் செய்ய இன்னும் எதுவும் வாங்கவில்லை. சாப்பாட்டிற்கு கொஞ்சம் குழம்போ சோறோ இருந்தா ஒரு தட்டில் தாங்க சித்தி என்று கேட்டு வாங்கி விட்டு வா என்று சொல்லி அனுப்பினேன். கடந்த 3 நாட்களாகவே எங்கள் வீட்டில் ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அவள் என் தங்கைதானே, இவ்வளவு கஷ்டத்தை சொன்னால் கண்டிப்பாக உதவி செய்வாள் என்று ஒரு சின்ன நம்பிக்கை என் மனதில் இருந்தது. ஒரே அம்மா வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்கிற பாசமாவது அவளுக்கும் இருக்கும் என்று என் மனதை தேற்றிக்கொண்டேன். ஆனால் என் மகள் வெறும் பாத்திரத்தோடு அழுது கொண்டே திரும்பி வந்தாள். அவள் வாசலில் நின்றபோது அவளுடைய முகத்தில் ஒருவிதமான ஏமாற்றமும் குழப்பமும் தெரிந்தது. அவள் என்னிடம், அம்மா, சித்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் அம்மாவிடம் சொல்லி உனக்கு கறி எடுத்து போட சொல்லு. எங்களிடம் உங்களுக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி துரத்திட்டாங்க என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் என் முகத்தில் கதவை ஓங்கி அடித்தது போல இருந்தது. என் தங்கை பேசிய அதே நஞ்சு வார்த்தைகளை அந்த சின்ன குழந்தையும் அப்படியே வந்து சொன்னாள். குழந்தைகள் பெரியவர்கள் பேசுவதையும் அவர்களுடைய குணத்தையும் அப்படியே பழகிக் கொள்வார்கள் அல்லவா? அதனால்தான் அவள் பேசிய வார்த்தைகளும் என் இதயத்தை அப்படியே சுக்குநூறாக உடைத்தது. நான் சிறிது நேரம் பேசாமல் அப்படியே நின்றேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. உள்ளே என் கணவர் விக்ரமுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்ததால் படுக்கையிலேயே கிடந்தார். அவருடைய நிலையை பார்க்கும்போது என் மனம் இன்னும் துடித்தது. அந்த நேரத்தில் என்னிடம் 1 ரூபாய் கூட இல்லை. அவரை ஒரு டாக்டரிடம் கூட்டி போக கூட என்னிடம் காசு இல்லை. வீட்டில் சமைப்பதற்கும் எதுவும் இல்லை. உதவி என்று கேட்பதற்கும் யாரும் இல்லை. ஒட்டுமொத்த உலகத்தின் பாரமும் என் தோள் மேல் விழுந்தது போல ஒரு அனாதையான சூழ்நிலையில் நான் நின்றேன். என் மகள் என் அருகில் வந்து, அம்மா, சித்திக்கு நம்மளை பிடிக்காதா? அவங்க ஏன் நமக்கு சாப்பாடு தரலை? அவங்க வீட்டிலிருந்து பிரியாணி வாசனை ரொம்ப நல்லா வந்தது. பெரிய பெரிய பாத்திரத்தில் சமைச்சு வச்சிருந்தாங்க என்றாள். அவருடைய பேச்சை கேட்டு நான் அவளை மெதுவாக அணைத்து கொண்டு, பரவாயில்லை செல்லம், நீ போய் விளையாடு என்றேன். என் குரல் தழுதழுத்தது. என் உடைந்து போன தைரியத்தை என் பிள்ளைகள் பார்த்துவிடக்கூடாது என்று நான் நினைத்தேன். எனக்கும் என் மகளுக்கும் இடையே நடந்த அந்த பேச்சுக்களை என் மகன் பரத் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்பது எனக்கு தெரியாது. அவன் என் மகளின் அதே வயதை ஒத்தவன் என்றாலும் அவன் ஒரு ஆண் பிள்ளை. கொஞ்சம் விபரமும் பாசமும் உள்ளவன். வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவன் ஆழமாக புரிந்து வைத்திருந்தான். வீட்டில் காசு இல்லை என்பதும் அப்பா கடுமையான காய்ச்சலில் படுத்திருக்கிறார் என்பதும் அவனுக்கு தெரியும். அவன் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். பிறகு திடீரென எழுந்து வெளியே கிளம்பினான். நான் அவனை பார்த்து, பரத், எங்கே கிளம்பிட்டே என்று கேட்டேன். அவன் வாசற்படி அருகே நின்று கொண்டு, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லைல்ல. அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகலாம்னு நினச்சேன். அங்கே போய் விளையாடினால் பசு தெரியாது. என் மனசும் விளையாட்டில் மாறிவிடும் என்றான். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் மனம் அப்படியே சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவன் தன் வயதை விட மிகவும் பெரிய பிள்ளை போல பேசினான். நான் கொஞ்ச நேரம் அவனையே பார்த்து கொண்டு நின்றேன். பிறகு மெதுவாக, உன் தங்கச்சியையும் கூட்டிக்கிட்டு போயேன் என்றேன்.
அவன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, வேண்டாம் மாமா, நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறோம். அவள் சின்ன பொண்ணு, அவளால் விளையாட முடியாது, அப்புறம் போர் அடிக்கும் என்றான். நான், சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா என்று மட்டும் சொன்னேன். அவனும் வெளியே போனான். ஆனால் அவன் போன சில நிமிடங்களிலேயே வீட்டின் வெளியே ஏதோ ஒரு பெரிய சத்தமும் கூட்டத்தின் அலறல் சத்தமும் கேட்கத் தொடங்கியது. மக்கள் எல்லோரும் கத்திக்கொண்டும் அலறிக்கொண்டும் இருந்தார்கள். நான் பயந்து நடுங்கிக் கொண்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தேன். நான் கூட்டத்தை நோக்கி ஓடினேன். உண்மையில் அங்கே என்ன நடந்திருந்தது என்றால், என் தங்கை சுவாதி வீட்டில் விருந்து முடிந்த பிறகு அந்த ஆட்டின் குடலை மற்றும் தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் எங்கள் வீட்டின் பக்கமாக இருந்த ஒரு மூலையில் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள். என் மகன் வெளியே போனபோது அந்த ஆட்டுக்குடல் கிடப்பதை பார்த்திருக்கிறான். அவனுடைய அந்த பிஞ்சு மனதில், இதை எடுத்து போய் அம்மாவிடம் கொடுத்தால் சுத்தமாக்கி சமைத்து நமக்கு சாப்பாடு போடுவார்கள் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. அதை அவன் தூக்கி கொண்டு வீட்டிற்குள் வர முயன்றபோது என் கொழுந்தன் சுரேஷ் அதை பார்த்து விட்டான். பார்த்த அடுத்த கணமே அவன் திருடன் திருடன் என்று கத்தி ஊரை கூட்டினான். என் மகனின் அருகில் வந்து அவனுடைய கன்னத்தில் ஓங்கி 2 அறை விட்டான். கோபத்தில், சின்ன வயசிலேயே திருடுறியா? இப்போதே இப்படி திருடினால் வளர்ந்த அப்புறம் பெரிய கொள்ளைக்காரனா மாறுவே என்று கத்தினான். என் மகன் பயத்தில் நடுங்கி போனான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. நான் ஒன்றும் செய்யல சித்தப்பா, எனக்கு ரொம்ப பசிச்சது, அதுதான் என்று அழுது கொண்டே திரும்ப திரும்ப சொன்னான். சத்தம் கேட்டு என் புருஷன் விக்ரம் காய்ச்சல் உடம்போடு தள்ளாடி கொண்டே வெளியே வந்தார். அவர் ஏற்கனவே கடுமையான காய்ச்சலில் கொதித்து கொண்டிருந்தார். வந்தவர் உடனே என் மகனை தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டு அவனை சுரேஷின் அடி உதையிலிருந்து காப்பாற்ற முயன்றார். ஆனால் அதற்குள் சுரேஷ் என் மகனை இன்னும் 2-3 அடிகள் அடித்து விட்டான். கூடவே எங்களையும் கேவலமாக பேசத் தொடங்கினான். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இதையா கற்றுக் கொடுக்குறீங்க? வெளியே பார்க்க ரொம்ப ஏழைங்க போல நடிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்குள்ள இந்த மாதிரி திருட்டு வேலை செய்கிறதா? உங்கள் குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் கூட மான மரியாதை இருக்கா இல்லையா என்று கத்தினான். என் கணவர் பலவீனமான குரலில், சுரேஷ், போதும் நிறுத்து, சின்ன குழந்தை மேலே ஏன் உன் கோபத்தை காட்டுறே என்றார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட சுரேஷ் இன்னும் அதிகமாக ஆவேசப்பட்டு தன் சொந்த அண்ணன் கூட பார்க்காமல் சண்டைக்கு போனான். முதலில் உன் பொண்டாட்டியை ஒழுங்கா இருக்க சொல்லு. பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னா எதுக்கு பெத்துக்கணும்? எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. நாங்கள் அவங்களை நல்ல ஒழுக்கத்தோடு தான் வளர்க்கிறோம். உன் மகன் வளர்ந்தா பெரிய திருடனாத்தான் வருவான் என்றான். சுரேஷ் சொன்ன அந்த வார்த்தைகள் என் கணவரின் இதயத்தில் பேரிடியாக வந்து இறங்கின. அவர் ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருந்தார். இந்த அவமானம் அவருடைய நிலையை இன்னும் மோசமாக்கியது. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு மகனை வீட்டிற்குள்ளே அனுப்பிவிட்டு என் மேலையும் கோபப்பட்டார். நீ ஏன் அவனுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கலை என்றார். நான் அழுது கொண்டே, நான் அவனிடம் எதுவும் சொல்லலைங்க, என் மகளிடம் மட்டும்தான் பேசிக்கொண்டு இருந்தேன். இவன் அதை அவனே கேட்டுவிட்டான் என்றேன். அவர் ஆத்திரத்தோடு, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், செத்து போகவில்லை. உங்களுக்காக நான் எப்படியாவது சாப்பாடு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே கிளம்பினார். ஆனால் காய்ச்சலின் வேகம் மற்றும் பசியின் பலவீனம் காரணமாக வாசற்படி அருகிலேயே அவருடைய கால்கள் தடுமாறின. அடுத்த கணமே அவர் தரையில் சுருண்டு விழுந்து மயக்கமடைந்தார். நான் அலறி துடித்தேன். ஓடிப்போய் அவரை தூக்கி வந்து படுக்கையில் படுக்க வைத்தேன். அழுது கொண்டே, இந்த கொடுமையான காலம் எப்போதுதான் முடியும் என்று நினைத்தேன். இதற்கிடையில் என் கொழுந்தன் சுரேஷ் வெளியில் லஞ்சம் வாங்க தொடங்கி இருப்பதாகவும் தவறான வழிகளில் நிறைய பணம் சம்பாதிப்பதாகவும் அரசல் புரசலாக தெரிந்தது. அவன் மற்றவர்களுக்கு துரோகமும் அநியாயமும் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அவனுடைய வீட்டில் இப்போது பணம் வெள்ளமாய் ஓடியது. எங்கு பார்த்தாலும் ஆடம்பரம் தெரிந்தது. விலை உயர்ந்த பொருட்கள், சொகுசான வாழ்க்கை என அவர்களுடைய உலகமே வேறு நிறத்தில் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்டில் உட்கார்ந்து இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். என் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதியின்மை இருந்தது. எங்களுடைய வறுமையையும் அவர்களுடைய ஆடம்பரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன். என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடியது. கடவுள் ஏன் நல்ல மனிதர்களை மட்டுமே இப்படி சோதிக்கிறார்? கடவுளுக்கு எல்லாமே முன்னாலேயே தெரியும், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று. நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, யாருடைய உரிமையையும் பறிக்கவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. பிறகு ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சோதனை? ஆனால் அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுத்து மற்றவர்களை காயப்படுத்தி லஞ்சம் வாங்கி பாவப்பணம் சம்பாதிப்பவர்கள் மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா இருக்காங்க என்று நினைத்தேன். வீட்டு நிலைமை எப்படி இருந்தது என்றால், வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பைசாவையும் தேடி தேடி சேர்க்க வேண்டியிருந்தது. ஒரு இடத்தில் 2 ரூபாய், ஒரு இடத்தில் 5 ரூபாய், இன்னொரு இடத்தில் 10 ரூபாய் என எல்லாம் சேர்த்து மிகவும் கஷ்டப்பட்டு 50 ரூபாய் சேர்த்தேன்.
ஒரு நாள் அந்த 50 ரூபாயை எடுத்துக்கொண்டு மளிகை கடைக்கு சென்றேன். மனதில் ஒரு சின்ன நம்பிக்கையும் அதே நேரத்தில் ஒரு பெரிய அவமான உணர்ச்சியும் இருந்தது. இந்த குறைந்த காசில் என்ன வரும் என்று நினைத்து கொண்டே கடைக்காரரிடம், அண்ணா, இந்த 50 ரூபாய்க்கு ஏதாவது பருப்பு கிடைக்குமா என்று கேட்டேன். அந்த கடைக்காரர் என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார். என்னுடைய வறுமையை அவர் புரிந்து கொண்டார் போல தெரிந்தது. அவர் மெதுவாக, அக்கா, 50 ரூபாய்க்கு பருப்பு கேட்டால் ரொம்ப கம்மியாத்தான் வரும், அது தராசில் கூட ஏறாது என்றார். நான் மெல்லிய குரலில், பரவாயில்லை அண்ணா, உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்கள், ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும், என் பிள்ளைகள் சாப்பிடுவார்கள் என்றேன். அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் எதுவும் பேசாமல் ஒரு பையை எடுத்தார். அதில் 1/2 கிலோ பருப்பு, 1/2 கிலோ அரிசி, கூடவே ஒரு பாக்கெட் எண்ணெயையும் எடுத்து வைத்தார். நான் அதிர்ச்சியோடு, அண்ணா, என்னிடம் இவ்வளவு பொருளுக்கு காசு இல்லையே என்றேன். அவர் அன்போடு, பரவாயில்லை அக்கா, எடுத்துக்கிட்டு போங்க, நமக்கும் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, உங்கள் பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, என் பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னைக்கு உங்களிடம் காசு இல்லை, நாளைக்கு வந்துடும், அப்போ கொடுங்க என்றார். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. நான் நடுங்கும் கைகளால் அந்த பையை வாங்கி கொண்டு, மிகவும் நன்றி அண்ணா என்றேன். அவர் சிரித்து கொண்டே, நீங்கள் என் சகோதரி மாதிரி அக்கா, எப்போ காசு இருக்கோ அப்போ கொடுங்க என்றார். நான் தலையை அசைத்துவிட்டு, அந்த கடைக்காரருக்கு கடவுள் எப்போதும் குறையாத செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டேன். அப்போது அந்த மளிகை கடையின் வெளியே செய்தித்தாள் கிடந்தது. அதில் ஒரு பக்கத்தில் சில எண்களும் பரிசு விழுந்த விபரங்களும் எழுதப்பட்டிருந்தன. அது ஒரு லாட்டரி சீட்டின் முடிவு பட்டியல். நான் அதை உற்று பார்த்தபோதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அன்றைக்கு ரோட்டில் விழுந்து கிடந்து நான் எடுத்து அலமாரியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த பழைய லாட்டரி சீட்டின் நினைவு வந்தது. என் மனதில் ஒரு நிமிடம், நாமும் அதை எடுத்து ஒரு முறை சரிபார்த்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே, இதெல்லாம் நமக்கு எங்கே அதிர்ஷ்டம் இருக்க போகுது, அதில் ஒன்றும் இருக்காது என்று தோன்றியது. இருந்தாலும் என் மனதில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன நம்பிக்கை துளிர்விட்டது. நானும் அந்த பகுதியை மட்டும் எடுத்துச் செல்ல கடைக்காரரிடம் அனுமதி கேட்டேன். அவரும் சம்மதித்தார். நான் வீட்டிற்கு திரும்பி வந்து பிள்ளைகளுக்காக அந்த அரிசியிலும் பருப்பிலும் சாப்பாடு சமைக்க தொடங்கினேன். என் கணவருக்கு சாப்பாடு கொடுத்தேன். அவருக்கு உடல்நிலை முடியாமல் இருந்ததால் 2 காய்ச்சல் மாத்திரைகளை போட்டு தூங்க வைத்தேன். குழந்தைகளும் சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கிவிட்டார்கள். இரவு நேரம். வீடு முழுவதும் ஒரே அமைதி. நான் இரவு பிரார்த்தனைக்காக அமர்ந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நான் அப்படியே கடவுள் முன்னால் வணங்கி என் மனதில் ஒட்டுமொத்த பாரத்தையும் அவரிடம் கொட்டினேன். நான் கடவுளிடம் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தேன். அவரிடம் மட்டும்தான் என் குறைகளை சொல்லி எழுதேன். இறைவா, இது என்ன விசித்திரமான சோதனை! நாங்கள் யாருக்கும் என்ன கெடுதல் செய்தோம்? அப்புறம் ஏன் நாங்களே இப்படி உடைந்து போகிறோம் என்று கேட்டேன். என் ஒட்டுமொத்த ஏழ்மையையும் கடவுள் முன்னால் வைத்தேன். என் குரல் நடுங்கியது. இதயம் கனமாக இருந்தது. இருந்தாலும் மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும் இன்னும் சாகாமல் இருந்தது. அப்போதுதான் எனக்கு திடீரென அலமாரியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த லாட்டரி சீட்டின் நினைவு வந்தது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வீடு முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. பிள்ளைகள் விளையாடி களைத்து போய் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். என் கணவர் விக்ரமும் காய்ச்சல் மற்றும் பசியின் பலவீனம் காரணமாக ஏற்கனவே ஆழமான தூக்கத்தில் இருந்தார். நான் பாயில் அப்படியே அமர்ந்திருந்தேன். ஆனால் என் மனதிற்குள் அந்த லாட்டரி சீட்டை பற்றிய எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. நான் மெதுவாக எழுந்தேன். அலமாரியை திறந்து அந்த பழைய காகிதத்தை வெளியில் எடுத்தேன். அதை கையில் எடுத்தபோது என் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போவது போல தோன்றியது. நான் அந்த சீட்டில் இருந்த எண்களை பார்க்க தொடங்கினேன். அன்றைய செய்தித்தாள் மூலமாக எண்களை சரிபார்க்க தொடங்கினேன். நான் ஒவ்வொரு எண்ணாக சரிபார்த்து முன்னேற என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. திடீரென்று எல்லா எண்களுக்கும் மேலே முதலாவதாக எழுதப்பட்டிருந்த ஒரு நீண்ட எண்ணில் என் பார்வை நின்றது. நான் அதை மீண்டும் பார்த்தேன். இன்னும் ஒரு முறை உற்று பார்த்தேன். என் மூளையே ஒரு நிமிடம் வேலை செய்யாமல் நின்றுவிட்டது போல இருந்தது. அந்த எண் நான் கையில் வைத்திருந்த லாட்டரி சீட்டின் எண்ணோடு 100க்கு 100% அப்படியே பொருந்தி போனது. நான் ஒரு நொடி அப்படியே சிலையாக நின்றேன். என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை. ஒருவேளை என் கண்ணுக்கு ஏதும் தவறாக தெரிகிறதா என்று நினைத்தேன்.
அதனால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒவ்வொரு எண்ணாக ஒவ்வொரு இலக்காக உற்று பார்த்தேன். எல்லாமே சரியாக இருந்தது. என் கைகள் நடுங்க தொடங்கின. இதய துடிப்பு இன்னும் அதிகமானது. நான் எனக்குள்ளேயே இது எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டேன். இருந்தாலும் என் சந்தேகத்தை தீர்க்க இன்னும் ஒரு முறை சரிபார்த்தேன். அப்போதும் அதே முடிவுதான் வந்தது. அதன் மேலே எழுதியிருந்தது, முதல் பரிசு 1,00,00,000 ரூபாய். அந்த வார்த்தைகளை படித்ததும் என் மூச்சே நின்று விட்டது போல இருந்தது. நான் அப்படியே தரையில் உட்கார்ந்து என் தலையை பிடித்து கொண்டேன். இது நிஜமா இல்லை நான் காணும் கனவா என்று எனக்கே புரியவில்லை. இரவு மிகவும் நேரமாகிவிட்டது. வீட்டில் எந்த சத்தமும் இல்லை. என் மூச்சு சத்தம் மட்டுமே எனக்கு கேட்டது. நான் கனவு காணவில்லை என்பதை உறுதிப்படுத்த எனக்கு நானே கிள்ளி பார்த்து கொண்டேன். என் கணவர் நல்ல தூக்கத்தில் இருந்ததால் நான் அவரை எழுப்பவில்லை. என் மனதிற்குள் ஒரு பெரிய பயமும் அதே நேரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமும் இருந்தது. முதலில் இது 100% உண்மை என்று உறுதியாக தெரியட்டும், பிறகு அவரிடம் சொல்லலாம் என்று நினைத்தேன். நான் விடிவதற்காக காத்திருந்தேன். அந்த இரவு எனக்கு பல வருடங்கள் போல நீண்டதாக தெரிந்தது. நான் இரவெல்லாம் தூங்காமல் அடிக்கடி எழுந்து அந்த சீட்டை பார்ப்பதும், கொஞ்சம் பொறுமையாக இரு, முதலில் முழுமையாக தெரிந்து கொள்ளட்டும் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்வதுமாக இருந்தேன். காலை விடிந்ததும் நான் விக்ரமை எழுப்பினேன். நடுங்கும் கைகளால் அந்த லாட்டரி சீட்டை அவர் முன்னால் நீட்டி, இங்க பாருங்க, இந்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆகுது என்றேன். அவர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு அதை உற்று பார்த்தார். மீண்டும் பார்த்தார். 3வது முறை பார்க்கும்போது அவருடைய முக பாவனையே மாறியது. நம்ப முடியாமல் அவருடைய கண்கள் அப்படியே விரிந்தன. அவர் மெதுவாக, சந்தியா, இது நமக்கு விழுந்த முதல் பரிசு என்றார். நான் உடனே, ஆனால் இதில் 1,00,00,000 ரூபாய் என்று எழுதியிருக்கிறது, இது எப்படி சாத்தியம் என்றேன். அதற்கு அவர், ஆமாம் சந்தியா, இது நமக்கு விழுந்த பரிசுதான், நம் நம்பர் அப்படியே பொருந்தி இருக்கு என்றார். நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். அவரிடம் ஒரு பெரிய ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த உணர்வு தெரிந்தது. பிறகு அவர், நான் நேராக சென்று இதை முழுமையாக விசாரித்துவிட்டு உறுதி செய்துவிட்டு வருகிறேன். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும், யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது என்றார். நான், சரிங்க, பார்த்துவிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க என்றேன். அவர் வீட்டை விட்டு கிளம்பினார். நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தேன். அன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மிகவும் கனமாகவும் அதே நேரத்தில் அழகாகவும் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் அந்த சீட்டை பார்ப்பதும் பிறகு வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வதுமாக இருந்தேன். என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்விதான் வந்தது, உண்மையிலேயே இது எங்கள் நெற்றியில் எழுதப்பட்ட அதிர்ஷ்டமா, இல்லை வெறும் கனவா? மாலை வரை அவர் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. என் மனம் தத்தளித்து கொண்டிருந்தது. பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் என் சிந்தனை எல்லாம் வேறு எங்கோ இருந்தது. இரவு நேரத்தில் அவர் வீட்டிற்கு வந்தபோது அவருடைய கையில் சில காகிதங்கள் இருந்தன. அவர் வந்ததும் நேராக என்னை பார்த்து, சந்தியா, எல்லாம் உறுதியாகிவிட்டது. இது 100% நிஜம்தான். இன்னும் 2 நாட்களில் எல்லா வேலைகளும் முடிந்து பணம் நம் கைக்கு வந்து விடும் என்றார். நான் ஒரு நிமிடம் பேசாமல் நின்றேன். பிறகு என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டியது. என்னால் இதை இன்னும் நம்ப முடியவில்லை. அவர் என்னிடம், நான் எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக விசாரித்து விட்டேன். இது உண்மையான பரிசுதான். ஆனால் இதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். யாரிடமும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்றார். நான் தலையசைத்து, இல்லைங்க, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார். அன்று இரவு நாங்கள் இருவரும் கடவுளுக்கு மனதார நன்றி செலுத்தினோம். எங்கள் வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதியும் நிம்மதியும் நிலவியது. எங்களுடைய இத்தனை வருட களைப்பும் ஒரே நாளில் நீங்கியது போல இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு உண்மையில் பணம் வரத் தொடங்கிய போதுதான் இது கனவு இல்லை, நிஜம் என்று எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை வந்தது. சில தொகைகள் பேங்க் அக்கவுண்டிற்கு வந்தன. சில தொகைகள் கையில் கிடைத்தன. நாங்கள் எந்த அவசரமும் படவில்லை. முதலாவதாக எங்கள் வீட்டின் வறுமை நிலையை மாற்றினோம். பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கினோம். வீட்டிற்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களையும் வாங்கி நிரப்பினோம். எல்லாவற்றிற்கு மேலாக எங்களுடைய கஷ்டமான நாட்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தோம். அன்று இரவு நாங்கள் கணவன் மனைவி இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தோம். வீட்டில் அமைதி இருந்தது. ஆனால் எங்கள் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தன. நாங்கள் இருவரும் மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தோம். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கடவுளின் முடிவு எப்போதும் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நான் முதல் முறையாக உணர்ந்தேன். சோதனை என்று நாம் நினைக்கும் சில நாட்கள்தான் சில நேரங்களில் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. நாங்கள் மெல்ல மெல்ல எங்கள் வாழ்க்கையை சீரமைக்க தொடங்கினோம். அதுவரை எங்களுக்கு கனவாக இருந்த ஃப்ரிட்ஜ் போன்ற சில சின்ன சின்ன பொருட்களை வீட்டிற்கு வாங்கினோம்.
எங்களிடம் மொபைல் இல்லை. அதனால் அவசர தேவைக்காக ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் வாங்கினோம். அதுவும் விலை உயர்ந்தது இல்லை. குடும்பத்திற்கு பயன்படும் அளவுக்கு எளிமையானதுதான். எங்களிடம் இருந்த பணம் அவ்வளவு பெரிய தொகை. நாங்கள் நினைத்திருந்தால் அதை யோசிக்காமல் ஆடம்பரமாக செலவு செய்திருக்கலாம். ஆனால் நாங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தோம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதவாறு ஒரு சாதாரண வாழ்க்கையையே தொடர்ந்து வாழ்ந்தோம். ஆனால் உள்ளுக்குள் எங்கள் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. பணப்பற்றாக்குறையால் கடந்த ஒரு வருடமாக பள்ளிக்கு செல்ல முடியாமல் நின்ற என் குழந்தைகளை மீண்டும் நல்ல பள்ளியில் சேர்த்தோம். அவர்களின் கைகளில் புதிய புத்தக பைகளும் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பும் தான் எனக்கு கிடைத்த ஆகச்சிறந்த பரிசாக தோன்றியது. எனக்காக சில சாதாரண உடைகளை வாங்கி கொண்டேன். வீட்டிற்கு தேவையான அவசர பொருட்களை வாங்கினேன். எல்லாவற்றிற்கு மேலாக காய்ச்சலாலும் பசியாலும் பலவீனமாகி கிடந்த என் கணவர் விக்ரமுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை அளிக்க தொடங்கினேன். இப்போது அவருடைய உடம்பும் தேறி நல்ல ஆரோக்கியத்திற்கு திரும்பினார். வாழ்க்கை நிம்மதியாக போய்க் கொண்டிருந்தாலும் நாங்கள் எங்களுடைய எளிமையை மாற்றிக்கொள்ளவில்லை. யாரிடமும் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. என் தங்கை சுவாதிக்கு எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருப்பது பற்றி எதுவுமே தெரியாது. அவள் தன் உலகத்திலேயே பிஸியாக இருந்தாள். ஒரு நாள் நான் எப்பொழுதும் போல வீட்டில் அமைதியாக கடவுளை கும்பிட்டு கொண்டிருந்தேன். அமர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்த போது என் மனதில் நிம்மதி இருந்தது. ஆனால் கண்களில் பழைய கஷ்டங்களின் ஈரம் லேசாக இருந்தது. அப்போது திடீரென்று எங்கள் வீட்டு கதவு பலமாக திறக்கப்படும் சத்தம் கேட்டது. சுவாதி பதற்றத்தோடு உள்ளே ஓடி வந்தாள். அவளுடைய முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. அவள் நேராக ஓடி வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து கதறி அழத் தொடங்கினாள். நடுங்கும் குரலில் அவள் சொன்னாள், அக்கா, சுரேஷ் வீட்டில் இல்லை. அவர் எங்கே போனார் என்றே தெரியவில்லை. என் கையில் ₹1 கூட காசு இல்லை அக்கா. என் குழந்தை கீழே விழுந்து விட்டான். அவனுக்கு தலையில் பலமாக அடிபட்டுடுச்சு. உடனே ஆபரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு ₹1,50,000 பணம் வேணுமாம். என்னிடம் எதுவுமே இல்லை அக்கா என்று கதறிக்கொண்டே தொடர்ச்சியாக பேசினாள். அவள் மேலும் சொன்னாள், அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினேன். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களிடமும் இவ்வளவு காசு இல்லையாக்கா. என் நகைகளையும் ஏற்கனவே சுரேஷ் விற்று விட்டார். வெளியில் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கார். அதை நாங்கள் மாதம் தவணை முறையில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களிடம் நயா பைசா கூட இல்லை. நான் நடுரோட்டில் நிற்கிறேன். நான் இப்போ என்ன செய்வேன் என்று என் முன்னால் அமர்ந்து குமுறி குமுறி அழுதாள். அவளுடைய ஒட்டுமொத்த கர்வமும் அங்கே உடைந்து நொறுங்கி போயிருந்தது. நான் சாமியை கும்பிட்டு விட்டு திரும்பினேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். அவளுடைய வார்த்தைகள் என் மனதை உலுக்கியது. நான் மெதுவாக எழுந்து அறைக்குள் சென்றேன். அலமாரியை திறந்து அதிகமாக யோசிக்காமல் ₹1,50,000 அல்ல, ₹2,00,000 பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். அவ்வளவு பெரிய தொகையை அவளுடைய கைகளில் வைத்தேன். அமைதியான குரலில், சுவாதி, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு, நானும் பின்னாடியே வரேன் என்றேன். அவள் ஒரு நிமிடம் நம்ப முடியாமல் என்னையே உற்று பார்த்தாள். பிறகு தழுதழுத்த குரலில் சரியக்கா என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடினாள். நானும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றேன். அங்கே சென்று முறைப்படி பணத்தை கட்டி ஆபரேஷனுக்கான ஏற்பாடுகளை செய்தேன். குழந்தைக்கு இன்னும் நடக்கும் வயதுதான் ஆகியிருந்தது. அதனால் அந்த தலைக்காய ஆபரேஷன் நுட்பமானதாக இருந்தது. அங்கே இருந்த ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு பல மணி நேரம் போல நகர்ந்தது. ஆனால் கடவுளின் கிருபையால் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது. குழந்தை ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்து ஆபத்து கட்டத்தை தாண்டினான் என்று டாக்டர் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு மூச்சே வந்தது. கொஞ்ச நேரம் கழித்து சுவாதியின் கணவர் சுரேஷும் பதற்றத்தோடு அங்கே வந்து சேர்ந்தான். என் கணவர் விக்ரமும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார். எல்லாம் சுமூகமாக முடிந்த பிறகு சுவாதி தன் கணவரிடம் நடந்த உண்மைகளை சொன்னாள். என் அக்கா மட்டும் இன்னைக்கு ஓடி வந்து உதவவில்லை என்றால் நம் குழந்தைக்கு என்ன ஆகியிருக்கும் என்றே தெரியாது என்று அழுது கொண்டே சொன்னாள். இதை கேட்ட சுரேஷ் தலைகுனிந்து நின்றான். அவனுடைய முகத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியும் அவமானமும் தெரிந்தது. என் கணவர் விக்ரமின் முகத்திலோ ஒரு அமைதியும் கம்பீரமும் இருந்தது. சுவாதி என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய கண்களில் இப்போது அந்த பழைய பொறாமையோ கர்வமோ இல்லை. அதற்கு பதிலாக ஒரு களைப்பும் தான் செய்த தவறுகளுக்கான குற்ற உணர்ச்சி மட்டுமே இருந்தது. நான் அவளிடம் எதுவுமே பேசவில்லை. அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளை விட நம்முடைய செயல்கள்தான் மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கும். என் குழந்தன் சுரேஷுக்கு வெளியில் கிட்டத்தட்ட ₹10,00,000 வரை கடன் இருந்தது. கடன் கொடுத்தவர்கள் தினமும் வீட்டு வாசலுக்கே வந்து சண்டையிட தொடங்கினார்கள். அவனுடைய முகத்தில் இருந்த நிம்மதியே முற்றிலுமாக மறைந்து போயிருந்தது.
இந்த சம்பவத்திற்கு பிறகு தன் தம்பியின் நிலைமையை பார்த்த என் கணவர் விக்ரம் ஒரு நாள் மாலை நேரத்தில் சுரேஷை அழைத்து தன் அருகில் உட்கார வைத்தார். வீட்டின் வராண்டாவில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. விக்ரம் தன் தம்பியின் தோள் மீது கை போட்டு அன்போடு சொன்னார், சுரேஷ், எதற்கும் கவலைப்படாதே. நாம் இருவரும் சேர்ந்து உழைத்து உன்னுடைய எல்லா கடன்களையும் சீக்கிரமே அடைத்து விடலாம் என்றார். சுரேஷ் ஆச்சரியத்தோடு தன் அண்ணனை பார்த்து, அது எப்படி என்ன முடியும் என்றான். அதற்கு விக்ரம், கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவார், நீ தைரியத்தை மட்டும் இழக்காதே என்றார். அந்த நேரத்திலும் கூட என் கணவர் விக்ரம் எங்களிடம் இவ்வளவு பெரிய லாட்டரி பணம் இருக்கிறது என்ற உண்மையை அவனிடம் சொல்லவில்லை. கடவுள் நமக்கு நல்ல வழியை திறப்பார் என்று மட்டும்தான் சொன்னார். எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை முன்பை விட இப்போது நன்றாக இருந்தது. நாங்கள் மெல்ல மெல்ல அவனுடைய கடன்களை அடைக்க உதவினோம். சில நேரங்களில் கடனுக்காக மாத தவணையை கட்ட உதவினோம். சில நேரங்களில் அவசர தேவைகளுக்கு பணம் கொடுத்தோம். இன்னும் சில நேரங்களில் கடனை திருப்பி கேட்டு சுரேஷை மிரட்டியவர்களிடம் விக்ரம் நேராக சென்று பேசி சரி செய்தார். அதே நேரத்தில் எங்களுடைய சொந்த வீட்டிலும் சில பழுதுபார்க்கும் வேலைகளை தொடங்கினோம். வீட்டின் கூரை பழுதடைந்திருந்தது. சுவர்களில் ஈரம் கசிந்திருந்தது. பழைய கதவுகளும் பலவீனமாக இருந்தன. திடீரென எங்கள் வீட்டின் வசதிகள் மாறுவதை பார்த்து சுட்டு வட்டாரத்து மக்கள் திடீரென்று இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். அதற்கு என் கணவர் விக்ரம் சிரித்து கொண்டே, எல்லாம் கடவுளுடைய கிருபைதான், எனக்கு இப்போது நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைத்திருக்கிறது என்பார். மக்கள் அதை அப்படியே நம்பி அமைதியானார்கள். ஏனென்றால் உண்மையில் விக்ரம் நன்றாக படித்தவர். இத்தனை காலம் அதிர்ஷ்டமும் சூழ்நிலையும் மட்டும்தான் அவருக்கு சாதகமாக இல்லை. இப்போது அவர் கிடைத்த லாட்டரி பணத்திலிருந்து ஒரு நல்ல தொழிலில் முதலீடு செய்திருந்தார். மெல்ல மெல்ல அந்த வியாபாரத்திலும் நல்ல லாபம் வர தொடங்கியிருந்தது. நாங்கள் ஒருபோதும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையோ பகடையோ செய்யவில்லை. அதனால்தான் யாருக்கும் எங்கள் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை. ஒரு நாள் மதிய நேரம் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றிருந்தார்கள். விக்ரமும் ஏதோ ஒரு வேலையாக வெளியில் சென்றிருந்தார். நான் வீட்டில் உட்கார்ந்து துணிகளை மடித்து கொண்டிருந்தேன். திடீரென்று வாசற்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது அங்கே சுவாதி நின்றிருந்தாள். அவளுடைய கையில் அவளுடைய ஆண் குழந்தை இருந்தது. அன்று அடிபட்டு ஆபரேஷன் தியேட்டரில் உயிருக்கு போராடிய அதே குழந்தைதான் அது. அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியும் நிதானமும் தெரிந்தது. நான் அவளை உள்ளே அழைத்தேன். அவள் வந்து என் முன்னால் அமர்ந்தாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் திடீரென்று வெடித்து அழத் தொடங்கினாள். குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழுது கொண்டே சொன்னாள், அக்கா, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். நான் எதுவும் பேசாமல் அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். அவள் தொடர்ந்து பேசினாள். சின்ன வயதிலிருந்தே நான் உங்களுக்கு பெரிய துரோகங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே கொடுத்திருக்கிறேன். உங்களை பற்றி எல்லோரிடமும் தப்பாக பேசினேன். இல்லாத பொய்களை சொன்னேன். உங்கள் நடத்தையின் மீதே பழி போட்டேன். உங்கள் திருமணம் அன்றைக்கு கூட விக்ரமண்ணனிடம் அந்த அசிங்கமான லெட்டரை கொடுத்ததே நான் தான் அக்கா. உங்களின் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் பார்த்து பொறாமைப்பட்டேன். உங்கள் பிள்ளைகளை மதிக்காமல் அலட்சியம் செய்தேன். என் புருஷனுக்கும் உங்கள் புருஷனுக்கும் இடையே தேவையில்லாத பிரிவினையை உண்டாக்கினேன். நீங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஒரு தட்டு சோறுக்காக உங்கள் மகள் என் வாசலில் நின்றபோது கூட நான் அவளை துரத்திவிட்டேன். உங்களுக்கு உதவவில்லை என்று சொல்லிவிட்டு அவள் குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுதாள். நான் அவளை பார்த்தேன். அந்த நேரத்தில் என் மனதில் அவள் மீது கோபமோ வெறுப்போ கொஞ்சம் கூட இல்லை. ஒருவேளை காலம் என் மனதில் இருந்த பழைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றிவிட்டிருக்கலாம். நான் மெதுவாக அவளுடைய கைகளை பற்றி கொண்டு, பரவாயில்லை சுவாதி, நான் உன்னை மனதார மன்னித்து விட்டேன் என்றேன். அவள் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு என்னை நிமிர்ந்து பார்த்து, அக்கா, இவ்வளவு துரோகங்களையும் பண்ணிய என்னை இவ்வளவு சீக்கிரம் எப்படி அக்கா உங்களால் மன்னிக்க முடிந்தது? ஒருவேளை நான் செய்த இதையெல்லாம் நீங்கள் எனக்கு செய்திருந்தால் என் வாழ்நாளில் நான் உங்களை மன்னித்திருக்கவே மாட்டேன் என்றாள். நான் லேசாக புன்னகைத்து விட்டு சொன்னேன், மனதிற்குள் வெறுப்பையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மனிதனால் வாழ்க்கையில் நிம்மதியாக முன்னேற முடியாது சுவாதி. வெறுப்பு என்ற பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்வது மிகவும் கஷ்டம். அதனால்தான் உன்னை நான் மன்னித்தேன். அது மட்டுமல்லாமல் உன்மேல் எனக்கு எப்படி வெறுப்பு வரும்? நீ என் கூட பிறந்த தங்கை. நான் உன்னை விட 8 வயது மூத்தவள். நீ சின்ன பிள்ளையாக இருந்தபோது என் விளையாட்டு பொம்மைகளை உனக்கு கொடுத்தது, எனக்கு கிடைத்த நல்ல பலகாரங்களை உனக்கு ஊட்டியது எல்லாம் எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. வீட்டில் எந்த ஒரு நல்ல பொருள் வந்தாலும் அதை முதலில் உனக்குத்தான் தருவேன். நான் உன்னை வெறும் தங்கையாக மட்டும் பார்க்கவில்லை, என் சொந்த பிள்ளை போலத்தான் வளர்த்தேன், நேசித்தேன். மூத்த அக்கா என்பவள் அம்மாவுக்கு சமம். நான் உன்னை எப்போதும் அந்த பாசத்தோடு தான் பார்க்கிறேன் என்றேன்.
இதை கேட்டதும் சுவாதியின் அழுகை இன்னும் அதிகமானது. அவள் ஓடி வந்து என் கழுத்தை கட்டிக்கொண்டு ஒரு சின்ன குழந்தையைப் போல கதறினாள். இத்தனை வருடங்களாக அவளுடைய மனதிற்குள் இருந்த பொறாமையும் வெறுப்பும் அந்த கண்ணீரிலேயே மொத்தமாக கரைந்து ஓடியது போல இருந்தது. நான் அவளுடைய தலையை கோதி அவளுக்கு ஆறுதல் கூறினேன். சில நேரத்திற்கு பிறகு அவள் அமைதியானதும், எப்போதும் சந்தோஷமாக இரு சுவாதி. வாழ்க்கை ரொம்ப சின்னது. இதை வெறுப்போடு வாழ்ந்து வீணடித்து விடாதே. உனக்கு எப்போது எந்த பிரச்சனை என்றாலும் தயங்காமல் இந்த அக்காவிடம் சொல்லு. நான் உனக்காக எப்போதும் இருப்பேன் என்றேன். அவள் புன்னகையோடு தலையசைத்தாள். அன்றைய நாளுக்கு பிறகு உண்மையில் எல்லாமே மாறத் தொடங்கின. சுரேஷும் தன் தவறை உணர்ந்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். இனிமேல் யாரிடமும் லஞ்சம் வாங்கக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு பணப்பற்றாக்குறை போன்ற சில கஷ்டங்கள் வந்தாலும் மெல்ல மெல்ல அவனுடைய சூழ்நிலை சீரானது. என் கணவர் விக்ரமும் அவனுக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருந்து வழிகாட்டினார். அவனுக்கு தேவையான உதவிகளையும் நல்ல ஆலோசனைகளையும் தந்தார். அந்த 2 அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த அத்தனை இடைவெளிகளும் மனக்கசப்புகளும் முற்றிலும் நீங்கின. பழையபடி பாசமும் அந்யோன்யமும் குடும்பத்திற்குள் திரும்பி வந்தன. பண்டிகைகளை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடத் தொடங்கினோம். பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக கூடி விளையாடினார்கள். எங்கள் இரு வீட்டிற்கும் நடுவே இருந்த அந்த சுவர் இப்போது வெறும் செங்கற்கற்களால் ஆன சுவராக மட்டுமே இருந்தது. எங்களுடைய இதயங்களுக்கு இடையே இருந்த அந்த பொறாமை சுவர்கள் எப்போதோ தகர்ந்து போயிருந்தன. என் பெற்றோர்களை காணச் சென்றபோது தன் 2 மகள்களும் பழைய பாசத்தோடு ஒன்றுபட்டிருப்பதை பார்த்து அவர்களின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களானார்கள். வீடுகளில் மகிழ்ச்சி நிறைந்தது. இப்போது இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னால் என் வாழ்க்கையின் கடந்த கால கஷ்டங்களை நான் நினைத்து பார்ப்பேன். என் வீட்டில் சமைப்பதற்கு ஒரு பிடி அரிசி கூட இல்லாமல் இருந்த நாட்கள், என் கணவர் கடுமையான காய்ச்சலில் படுக்கையில் கிடந்த அந்த இரவு, என் பிள்ளைகள் பசியோடு தூங்கிய அந்த கொடுமை, என் மகள் வெறும் பாத்திரத்தோடு தங்கை வாசலில் இருந்து ஏமாந்து திரும்பி வந்த அந்த தவிப்பு, நான் கடவுள் முன்னால் கதறி அழுத அந்த கணங்கள் எல்லாமே என் நினைவுக்கு வந்து போகும். பிறகு சற்றென்று என் கண்ணை திறந்து என் சுற்றி இருக்கும் வசதிகளை பார்ப்பேன், என் பிள்ளைகளை பார்ப்பேன், அன்பான என் கணவரை பார்ப்பேன். என் குடும்பத்தில் இருக்கும் இந்த ஒட்டுமொத்த மன அமைதியையும் நிம்மதியையும் பார்க்கும்போது என் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வரும்: இறைவா, உனக்கு கோடி நன்றிகள். அவன் எங்களுக்கு சோதனைகளையும் கொடுத்தான், அதை தாங்கும் பொறுமையையும் கொடுத்தான். வறுமையை தந்தவன் பிறகு வற்றாத செல்வத்தை தந்து எங்களை கைவிடாமல் காத்தான். எங்களுடைய உடைந்து போன குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றாக சேர்த்து வைத்தான். இன்று கடவுளின் பெருங்கருணையால் எங்களுடைய வாழ்க்கை உன்னதமாக இருக்கிறது. சுவாதியின் குடும்பத்திலும் நல்ல நிம்மதி இருக்கிறது. அண்ணன் தம்பி இருவருக்குள்ளும் நல்ல பாசம் இருக்கிறது. பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்போது என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் தெளிவாக புரிகிறது: மனிதர்கள் ஒருபோதும் தங்களுடைய நல்ல குணத்தையும் பிறருக்கு நன்மை செய்வதையும் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் செய்த அந்த நல்ல காரியங்களுக்கான பலன் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இடத்திலிருந்து கடவுளின் பேரருளாக நம்மை தேடி வரும். நன்றி.